என் நம்பிக்கையா இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை. இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமி என் சொந்தம் இல்லை. இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமி என் சொந்தம் இல்லை. பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவேன். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிடுவேன். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிடுவேன். விசுவாச பாதையில் நான் சோராமல் விசுவாச பாதையில் நான் சோராமல் பரலோகமே என் சொந்தமே எங்கு காண்கிறோ. பரலோகமே என் சொந்தமே எங்கு காண்கிறோ. எங்கள் இயேசுவை அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் சத்தம் கேட்டு நானும் வாஞ்சை பெருக வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு உண்மையிலே நாங்கள் செலுத்துகின்ற அன்பு இன்னும் அதிகமாகட்டும். ஆண்டவரே, என் நேசரை நாங்கள் தேடி தேடி அலைந்து கண்டடைந்த போது எங்களுக்குள்ளாக ஏற்படுகின்ற சந்தோஷம் மிகுதியே சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாக மண்டையில் எங்களை காத்துக்கொண்டும் தலைமட்டமாக ஒப்புக் கொடுக்கிறோம்.
115 மாதங்கள் எங்களை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறது. இந்த நாளை காண செய்திருக்கு. இந்த நாளிலே எங்களோடு கூட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்கள், தொடர்ந்து நடத்துங்கள். மீட்புரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு சில வார்த்தைக்கு நேரம் உங்களை நடத்தவும் மனவாஞ்சி இருக்கிறது. ஆனால் ஒரு சில காரியங்களை புரிந்து கொண்டு உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். நிறைய நேரம் நம்ம சபைக்கு பல ஆண்டுகளை கடந்து வந்து விட்டோம், ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்கின்ற உணர்வு இல்லை. சொன்னாலும் சில நேரத்தில் என்ன பண்ண மாட்டோம், என்ன பார்த்து பேசுங்களா யாருனாலா. அல்லேலூயா. நம்ம சொல்ற வார்த்தைன்னா ஆவியானவர் பேசுவாங்க, ஆனா பழி யார் மேல வந்துடும்? யார் மேல வந்துடும்? ஊழியக்காரன் மேல வந்துடும். அல்லேலூயா. ஊழியக்காரர் பேசுறாரு, ஊழியக்காரமா பேசுறாங்களோ எப்ப பாரு என்ன பண்றாங்க, இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இங்க ஆவியானவர் பேச எனக்கு சேர்த்துதான் பேசுறாரு. உங்களை குத்துற கத்தி அதுக்கு முன்னாடி என்ன குத்திச்சு, என்னை குத்தி அங்க கிழிச்சு ஊமையும் கருக்கையும் பிரிச்சு அதுக்கப்புறம் தான் தேவ சமூகத்துல என்ன பண்ண முடியும், நான் பலிபீடத்துல ஏறி நின்று பேச முடியும் இல்லைங்களா? அப்போ வார்த்தைகளை கேட்கின்ற நீங்கள் எல்லாருமே நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரக்கூடாதபடிக்கு ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அதை மாற்றிக் கொள்ளுகின்ற முயற்சிக்குள்ள கடந்து வரணும். நான் பல ஆண்டுகள் சபைக்கு கடந்து வரேன், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி எப்படின்னு பார்த்தா பால்வடி மாதிரி தான். கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான். பவுல் அழகா சொல்லுவாரு, இது இன்னும் என்ன காட்டிலும் ரொம்ப டீப்பா சொல்லுவாரு. ஆதாரத்தை புசிக்க வேண்டிய நீங்க என்ன பண்றீங்க, இன்னும் பாலை குடிக்கிறீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, பால்வடி கூட குடும்பல, அது ரொம்ப கீழே கொண்டு போயிட்டாரு உங்களுக்கு. அல்லேலூயா. நான் கற்றுக்கொள்வது என்ன, எதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகின்றார், கற்றுக் கொடுக்க எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தேவன் பேசுகின்றார் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த நாள் ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் பேச விரும்புகின்றார், கொஞ்சம் கவனித்து கேட்கணும். அல்லேலூயா. பல ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க உங்களுக்கு எதிரடையாக ஒரு மனுஷன் நிற்கக்கூடுமானால் அந்த மனுஷனுடைய சுய சாயல் என்ன என்பதை முதல்ல நீங்க அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ளப்பட்டு அவங்களை பத்தி என்ன பண்ண முடியாது, நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. மேலோட்டத்துல பார்த்தா நான் எப்படிதான் இப்போ நான் பாக்குறேன், ஒரு நாட்டில் எப்படி இருக்கிறேன் பகுத்துக்கு பயங்கர பரிசுத்தம் தான். பவுல கேட்டா சொல்றாரு, பாவிகளிலும் பாவினா பவுலியா அப்படி சொல்றாரு. அப்போ உள்ள என்னவோ. அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார், நம்ம வாழ்க்கையில வளர வளர, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளரதான் நம்ம எதிரடையில நிற்கின்ற மனிதனுடைய தன்மைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அன்பு வைத்தார், பாவியா இருந்த என்னை பரிசுத்தப்படுத்தினார், கல்வாரி ரத்தத்தினால கிளம்பினார், என்னை சுத்திகரித்தார், கொண்டு வந்தார் தேவ சமூகத்துல எல்லா பரிசுத்தவான்களுக்கு மத்தியிலே என்னை நிறுத்தி விட்டார். ஆனா இன்னும் நாளுக்கு நாள் என்ன ஆகணும், எத்தனை பேர் பார்வடியே படிக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அந்த மாதிரி கல்வியிலே இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். இங்க யோவானுக்கு எழுதின நிருபம் எடுத்து வாசிப்போம். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 4ஆவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுங்க. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு, பிரியமானவர்களே. பக்கம் 328ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டுல வேத புத்தகத்தை திருப்பி விரும்புறவங்க திருப்பிங்க. 328ஆம் பக்கத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு, பிரியமானவர்களே. ஆரம்பிக்கும் போது ரொம்ப டீப்பா ஆங்கிலத்தில் என்னவா கொடுக்கிறது, பிரியமானவர்களே. நான் நேசிக்கிற ஜனங்களே, என் மேல அன்பு கூறுகின்ற ஜனங்களே, என்னை நேசிக்கின்ற பிள்ளைகளே, லவ்டு பீப்பிள், நீங்க எல்லாமே யார்தான் அவரோட ரொம்ப பிரியம். ஆனால பாடும்போது கூட தான் அப்படியே பாடுங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதனோ கட்டயக்க, ஆவிதனோ கட்டயக்க, போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, பிரியமானவனே, உங்களுக்கு தான் இன்னைக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ஓட்ட பந்தயம் நம்ம ஓடுறோம், ஆனா எப்படிதான் ஓடணும்,
வாக்கின்படி ஓடணும். நான் போயிட்டு கோணையா ஓடணும்னா அல்லேலூயா. அங்க ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை அழகாய் யோவான் சொல்கிறார். பிரியமானவரே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அந்த வசந்த கரெக்டா பாய்க்கலாம், அந்த ஆவிகள், ஏன்னா நம்ம வசந்த கொஞ்சம் எந்த ஆவி இருக்குன்னா பரிசுத்த ஆவியை சேர்ந்துப்போம். இப்போ அந்த வசனம் சொல்ற பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று முதல்ல என்ன பண்ணும்? அல்லேலூயா. சோதித்தர் என்ன தெரியுங்களா? தெரியுமா தெரியாதா? ஆராய்ச்சி பார்க்கணும். ஒரு போனை வாங்கினோடனே என்ன பண்ணுவோம்? அதுல என்ன ஏத்தலாம், என்ன சாங் வைக்கலாம், இந்த சாங்குக்கு மியூசிக் வச்சா ஃப்ரண்ட்ல போட்டோ வச்சா எப்படி இருக்கும், இது என் போட்டோ வந்தா எப்படி இருக்கும், இதுக்கு நான் நடனம் ஆடினா எப்படி இருக்கும்? பக்கத்துல கை சொல்லுங்க, உங்களை பத்தி தான் பேசுறேன். எவனோ ஒருத்தர் சினிமா பாட்டு அரையும் குறைமா விட்டு போயிட்டான், அவன் ஆடாதவன் மட்டும் இது போட்டு ஆடுது. எங்கப்பா வீட்டுக்குள்ள எதுக்கு ஆடுறது சொல்லு? ஒரே பார்க்க போகுது. அவ்வளவு ஆராய்ச்சி பண்றோம் நம்ம. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் திடப்பட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு மற்றவர்களை திடப்படுத்தத்தக்கதாக இருக்கிறோம். அங்கே அழகா யோவான் சொல்கிறார், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால், தோன்றி முடிச்சிட்டாங்கன்னு சொல்ல, இனி தோன்ற போறாங்கன்னு சொல்ல, இன்னைக்கு இருக்கிறாங்க, இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. உங்களை நல்ல வழியில நடத்தக்கூடாதபடிக்கு வேறு வழியால் நடத்துகின்றவங்க. எந்த இன்னைக்கு நிறைய ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா எந்த தப்புனாலும் செய்யலாம் பிரதர். அல்லேலூயா. எது செஞ்சாலும் என்ன பண்ணலாம்? என்ன சொல்றாங்க? எந்த பாவம் செஞ்சாலும் நம்ம நிறைய பேர் எடுத்துக்கோனா, ஒரு சிலர் டிவில நீங்க முக்கியமா பாப்பீங்க, இந்த ஜஸ்டின் பாத்துக்கிறீங்களா? ஜஸ்டின் பிரபாகர்னு ஒருத்தர் இருந்தார். அவரு பயங்கரமான தீர்க்கதரிசி, இறந்துட்டாரு. அவர்ல இப்போ ஜஸ்டின் சொல்லியிருக்கிறாரு, அவர் சபையிலே பாட்டு போடுவாரு. பாத்துக்கிறீங்களா நீங்க? அவர் சொல்லுவாரு, அவருக்கு அடுத்து குட்டி ஜஸ்டின்லாம் இப்ப வந்துட்டாங்க நிறைய பேர். ஆனா நீங்க தான் இன்னும் என்ன பண்ணல, யாருமே ஆவிக்குரிய சபையில இன்னும் குட்டி மேய்ப்பரா ஒருத்தரும் எழும்ப மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ நான் பாவம் ஒன்னாலும் செய்யணும், ஆண்டவர் நீ இனி செய்ய போற பாவத்துக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு, மன்னிச்சுட்டாருன்னா நியாயத்திற்கு எதுக்கு? எவனா கேள்வி கேட்டீங்களா? மன்னிச்சுட்டாரு அப்படின்னா நியாயத்திற்கு எதுக்கு? யாரும் கேட்கறது இல்லை. அவர் ஏதோ சொன்னாலும் அந்த போதனை நல்லது போனாலே அவர் எப்படிமா எங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி டான்ஸ் ஆடி, அவர் சொல்றாரு, உபவாசம் இருப்பதை காட்டிலும் உள்ள வந்து டான்ஸ் ஆடினா போதும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சில பேய்களை மேற்கொள்ளனா எனக்கு என்ன தேவை? நீ பேய்க்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடி பாரு. அல்லேலூயா. உபாஸ் அதான் சொல்றாரு, ஜஸ்டின் அவர் சொல்றாரு, ஏய் பரலோகத்துக்கு போகலாம் என்ன கேளு, நான் பவுலை கேட்கிறேன், பவுல் கிறிஸ்துவ கேட்கிறாரு. அவர் அடிச்சு விடுற கேட்கறதுக்கும் ஜனங்க இருக்கதான் சரிங்க. அதையும் பார்த்து அதுக்கு ஒரு லைக் போடுறாங்க, அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு கூட்டம் அலைகிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் இப்பயே இருக்கிறாங்கப்பா. நல்ல வழியில நடத்தக்கூடாதபடிக்கு வேறு பாதையில நடத்துகின்றவர்கள் இருக்கும்போது சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தின்படி நடக்கத்தக்கதாக தேவன் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. மரணமே வந்தாலும் பரவாயில்லப்பா, நான் ஆண்டவருக்காக எதையும் செய்ய ஆயத்தம். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்கார வீட்டு நைட்டு கதவு தட்டுறாங்க. பிரதர் வாங்க, உங்களிடத்துல பேசணும். என்னப்பா? வாங்க கொஞ்சம் பக்கத்துல எங்க வீட்டுல சுகம் இல்லை, வந்து செவிச்சுட்டு போங்க. ஊழியக்காரை கொண்டு போய் அடித்தார்கள், உதைத்தார்கள், இரவெல்லாம் அடித்து அவரை நிர்வாணப்படுத்தி அதிகாலையில் அவர் கைகளையும் கால்களையும் கட்டி மரணமாய் கொண்டு வந்து ஆலயத்தின் வாசலிலே போட்டு விட்டு போனார்கள். நமக்கு தெரியாதுல்ல ஏன் போறாங்க பிரதர்? இப்படிலாம் நாங்க ஒருவேளை இப்படி பிரசங்கம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கூட்டம் கூடிடும், எதை ஒன்னாலும் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம்.
அப்படி இல்லை, ஒரு நாள் நியாயாதிபதி முன்னாடி போய் நிற்க போறோம். நியாயம் தீர்க்கிறவர் உன்னையும் என்னையும் பார்ப்பார். உன்னை ஊழியக்காரியாய் ஒருவேளை மூப்பனாய் நிற்க வைத்ததற்கான காரியத்தை எனக்கு செய்யக்கூடாததைக்கு எதை செய்திருக்கிறார்? கணக்க பாருமா. இங்க நீங்க எல்லாம் முன்னோடிகள், பாஸ்டர் சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஊழியக்காரங்க. எவ்ரிபடி இஸ் யாரு? யார்தான்? கர்த்தருடைய ஊழியக்காரங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்துல வளர்ந்துட்டேன், ஆனா இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல. விசுவாசத்துல என்ன போல வசனம் பேசுறவங்க ஒருத்தரும் கிடையாது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு எதிரடியா நிக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியலையா. அவன் பேசுற உபதேசங்கள்லாம் எப்படி இருக்குது, வேதத்துக்கு ஒத்த மாதிரி தான் இருக்குது. ஆனா அவன் சரியான பேசுறான்னு எனக்கு தெரியல. பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க. எதை பிரதர் நம்பணும்? நான் பரிசுத்த வஸ்துவத்தை வச்சு நான் ஒரு பரிசுத்தமான நான் ஒரு அப்படின்னு என்ன நீங்க ஒண்ணு என்ன பண்ண கூடாது. எதிரடையில நிக்கிறவனுக்கு தெரியணும் இவன் என்ன ஆவியோடு கூட நிக்கிறான். அவனுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவன் தேவனோடு கூட என்னை இணைக்கத்தக்கதாக ஆவிகளை என்னை நடத்துவானா, அல்லது உலகத்தின் வழக்கப்படி என்னிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கான ஆவியோடு கூட நிற்கிறானா என்பது தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அதற்காக தான் உன்னை என்னை தேவன் இந்த கடைசி காலத்துல தெரிந்து கொண்டார். நான் எல்லாரையும் நம்புவேன். Everybody my brother and sister. Hallelujah. யாரா? எல்லாருமே எனக்கு அக்கா தங்கச்சி இல்லாதவங்க. அப்புறம் யாரு? அது எங்க ஆளு, இது எங்க டோல். ஒருத்த வாயில சிஸ்டர் வரலாம், அவனுக்கு வேற ஆவி. சபைக்குள்ள வந்து கலகம் பண்ற காரியம் இருந்துச்சுன்னா அவனுக்கு வேற ஆவி. அவனும் அவளோ. அப்ப இங்க யோவான் சொல்ற எல்லாத்தையும் நம்பாத. நீ நம்பக்கூடிய ஆவிக்குரிய பிரகாரமான நட்பு உனக்கு முதல்ல இருக்கணும். பவுல் எல்லாரையும் நம்ப மாட்டார். அவளுக்கு நல்லா தெரியும் இவங்க எப்படிப்பட்டவன்ட்டு. அவர் கூட வச்சிருக்கிற அவங்களாம் கரெக்டா பாப்பாரு. அதனால்தான் சிறைச்சாலைக்கு போகும்போது யாரை கூட்டு போறாரு? ஷீலா எப்படியாப்பட்டவர் தெரியுமா? எல்லா நேரத்திலும் பவுல நீ பாடு நானும் பாடுறேன். நீ துதி செய் நானும் துதி செய்யறேன். நீ கர்த்தரை தொழுது கொள் நானும் தொழுது கொள்றேன். நீ அடிக்கப்பட்ட நான் அடிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில முதல்ல ஆவிக்குரிய உறவோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். யாரையும் நம்பாதீங்கன்றாரு வேதம் சொல்லுது. நம்மால எல்லார்கிட்டயும் நம்புவாங்க, எல்லார்கிட்டயும் பேசுவாங்க. everybody my brother and sister. அப்புறம் everybody யாருப்பா? ஆவிக்குரிய ஃபெலோஷிப்ல இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சபையில நடந்த காரியம். அந்த சபையில யாருக்கோ கலர்ஃபுல்லா இருப்பாங்க. யாருக்கோ எப்படிதான் இருப்பாங்க? கலர். அவங்க தலையெல்லாம் பார்த்தா கலர் கலரா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இதை பார்த்து கிறுக்குங்க சிலது என்ன பண்ணிச்சு வெளியவும். என்ன உள்ள கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த ஆவி எப்படியாப்படுதுன்னு எனக்கு தெரியல. நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ள தேவன் எதற்கு அழைத்தா சொல்லுங்க? பரிசுத்தப்படுத்தினா பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த உனக்கு எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்து பரிசுத்தப்படுத்தி நடத்தி வந்தது எதற்கு? நான் அதே நிலையில நின்று இருக்கவா? இல்ல, அடுத்த கட்டத்துக்கு நான் போனோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கண்களை திறந்து பார்க்கும்போது பரலோகத்துக்கு தரிசனம் தெரியணும். நம்ம சந்தோஷம் எதுக்கு சந்தோஷப்படுற? என் கண்ணுக்கு பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு சந்தோஷப்படுறாத. உன் கண்ணுக்கு பரலோகம் தெரியாத வரைக்கும் அது துக்கம் தான். பக்கத்துல சொல்லு. சேவான் கண்ணை திறந்து பார்த்தா அவன் கண்ணுக்கு பரலோகம் தெரியுது. அதனால அவன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பு. அவனுக்கு இயக்கம் கிட்ட போனோம். I move to front. இன்னும் எங்க போகணும்? இன்னும் கிட்ட போகணும். இன்னும் பரலோகத்தை தேடணும். வருத்தமும் பசி தாகமும் அங்க இல்ல. இங்க போல சாப்பாடுக்கு அடிச்சுக்கிட்ட வருது. டைம் ஆகக்கூடாது. பார்த்துட்டே இருப்போம். எப்போ 1 மணி ஆக போகுதுன்னு தெரியல. மாசம் வேற ஓசைக்கு வந்துருக்குது. கறி கொண்டு வர சங்கனாங்கன்னு தெரியல. நம்ம மனநலம் அப்படித்தானே இருக்கும். அவனுக்கு அந்த பசியும் இல்லை தாகமும் இல்லை. அவன் ஏக்கமெல்லாம் இயேசு கிறிஸ்து தான். ஒரு அழகா பார்க்கணும். அவர் கண்கள் எப்படி இருக்கும், அவர் கண்ணங்கள் எப்படி இருக்கும், அவர் முடி எப்படி இருக்கும், ஆறு பார்க்கறதுக்கு எவ்வளவு ஹைட்டா இருப்பாரு.
என்ன ஆட தரிச்சிருப்பாரு. என்ன பார்த்தோன்னு என்ன பேச போறாரு? மகளேன்னு கூப்பிட போறாரா, மகனேன்னு கூப்பிட போறாரா? அல்லேலூயா. ஃபாதர் மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க செய்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க செய்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தீயடி காட்டுறாரு. இதாவே ஆராதிக்கின்ற, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்ற, ஆவியானவரே உண்மையில் என்ன பண்றோம்? அன்பு செய்யும். இந்த 3 காரியம் நீ எங்க போனாலும் இதுதான் பார்த்துக்கோ. சில இடத்துல பிதா மட்டும்தான் இருப்பார். அவன் கேட்டா யெகோவா விட்னஸ். யெகோவாக்கு எதுக்கு விட்னஸ்? அவர் என்ன கொலை செஞ்சுட்டாரு, கொள்ளை வச்சுட்டாரு, அவருக்கு நீ விட்னஸ். சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் ஒன்லி ஜீசஸ், எனக்கு யார் மட்டும் தான் தெரியும், அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதான் எனக்கு சாட்சி கொடுக்கிறாரு. அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின போது என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறாரு. இவர் என் நேசகுமார், இவர் மேல நான் எப்படி இருக்கிறேன்? அல்லேலூயா. உனக்கு பிதா சாட்சி கொடுக்கிறாரா? ஈமான் நீங்க வாங்க கமெண்ட்ஸ் போட்டு வா. அல்லேலூயா. பிதா உனக்கு சாட்சி கொடுக்கிறாரா? ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகின்றாரா பார்க்கணும். உன் வாழ்க்கை மாற்றப்படணும். நீ எல்லாரையும் நம்புற. அல்லேலூயா. நல்லா பேசுறவங்க பத்தி அவங்க எப்படி பேசுவாங்க? அப்படியே ரொம்ப இனிமையா பேசுவாங்க. சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, என்ன சிரிக்க வச்சு பேசுவாங்க. பக்கத்துல கேட்கறது சொல்ல நம்பாத. சிரிச்சு பேசினாலும் நம்பாத, சிரிக்க வைக்கிற மாதிரி பேசினாலும் நம்பாத. யார பிரதர் நம்புறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னை நடத்துகின்றவனை நம்பு. ஆவிக்குரிய வசனத்தோடு கூட உன்னை இணைத்து விடுகின்றவனை நம்பு. இந்த வேதத்துக்கு புறம்பா எவன் போனாலும் நம்பாத. அல்லேலூயா. ஒரு காரியம் புரிஞ்சுங்க. நான் நிறைய முறை சாட்சி சொல்லியிருக்கேன். சுந்தரம் ஐயாவை குறிச்சு நிறைய முறை சாட்சி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ரொம்ப அழகா வளரணும். அவர் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம் கேட்டுருச்சு. பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார் சுந்தரம் ஐயா. ஒரு வயதான பாட்டியம்மா பழகுது. ரொம்ப வயது முதிர்ந்த பாட்டி பகனுங்கிறாங்க. என்ன பண்றாரு? வந்து சுந்தரம், நீ அந்த பாட்டிக்கு மாசம் ஒரு 15 ரூபாய் கொடுத்துரு சுந்தரம். யார் சொன்னது? யார் சொன்னது? சொன்னாரு. சுந்தரம் சொன்ன தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சேசப்பா சொல்லிட்டாரு. சுந்தரம் ஐயா எல்லா மாதங்களும் தொடர்ந்து அதை செய்யறாரு. இப்ப பக்கத்துல ஒரு மாதம் பிரசங்கம் முடிச்சுட்டு இறங்கி வராரு. அப்போ அந்த பாட்டியம்மா இருக்கிறாங்க. அவரு சிப்பா போட்டு இருப்பாரு. சிப்பாவும் வேஸ்ட் என்ன கட்ட இருப்பாங்க. ஒரே ஒரு அந்த ட்ரெஸ்ஸோடு கூட தான் இங்க வந்தவங்க. ஆனா 20,000 பேர் அந்த சபையில தேவன் கொடுத்தார். இன்னைக்கு சபை உடஞ்சிடுச்சு, எல்லாம் மந்தை பிரிக்கப்பட்டது, எல்லா இடத்துல போய் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு காரியம் இருக்கு, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா அவர் அந்த சுந்தரமா என்ன பண்ணாரு? தன் பாக்கெட்ல கை விட்டு என்ன பண்ணாரு? காசை தேடி எடுத்து 10 ரூபாய் இருந்துச்சு, இன்னொரு 5 ரூபாய் தேனுங்கிறாரு. கூட ஒரு கூட இன்னொரு 10 ஊழியக்காரங்க இருப்பாங்க. அவர் சொல்றாங்க, ஐயா அடுத்த மாசம் கொடுத்துக்கலாங்க ஐயா, இல்லை அப்புறமேட்டு கொடுத்துக்கலாங்க. இல்லப்பா, தேவன் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, அந்த காரியத்தை செய்து முடிக்காம நான் வரக்கூடாது. ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாம போனா தேவனுடைய சட்டத்தை மீறி நடந்தவனாய் மாறி விடுவேன். தேடி எடுத்து அந்த பாட்டியமாக அந்த 5 ரூபாயும் கொடுத்துட்டு போயிட்டாரு. மறுநாள் காலை விழுந்தது. சுந்தரமையா அறையிலுக்கு தட்டாங்க, ஐயா எழுந்துருங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். இந்த சத்தம் கேட்ட போது அந்த ஊழியக்காரன் அங்க பலிபீடத்துல நின்று தேம்பி அழுது சாட்சி கொடுக்குறாங்க. ஐயா சொன்னாரு,
இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்யறதுக்கு தான் என்னை தெரிஞ்சு கொண்டாரு. இந்த 5 ரூபாய் கொடுக்காம நான் ஒருவேளை பரலோகத்துக்கு போயிட்டேன்னா என்னை கர்த்தர் கேட்பாரு, ஏன் சுந்தரம் என் வார்த்தையை மீறி நடந்தேன்ட்டு. அந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவானாய் மாறிவிடக் கூடாது, அவர் பேச்சு மீறி நடந்தவனா இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் செய்து முடித்து விட்டு கடந்து சென்றார். இன்னைக்கு எத்தனை பேர் வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்கிறோம்? எனக்கு இனிமையா பேசினா அதை ஏற்றுக்கொள்ற பக்குவம் இருக்குது பிரதர், கொஞ்சம் கோபமா பேசினா அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாரையும் நம்புறோம். அல்லேலூயா. யோவான் சொல்கிறார், பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினாலே நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்து பாருங்கள். 6வது வசனம் வாசிங்க. மாதிரியே நாங்கள் தேவனால் உண்டான. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க எல்லாரும் யாரால உண்டானீங்க? அதனால சபையில உட்கார்ந்துக்கிறீங்க. இல்லைன்னா எல்லாரும் எங்க உட்கார்ந்துருப்பீங்க? எங்கம்மா உட்கார்ந்துருப்பீங்க? சிலர் வீதியில, சிலர் தெருக்களில, சிலர் டிவிக்கு முன்னாடி, சிலர் மொபைலுக்கு முன்னாடி. அல்லேலூயா. இப்போ நீங்க தேவனால் உண்டானவர்கள் என்ற வசனம் சொல்லுங்க. வாசிங்கம்மா. நீங்கள் தேவனால், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு என்ன பண்றான்? இன்னைக்கு வந்து சொன்ன ஆண்டவரே, இன்னைக்கு நீ என் கூட பேசணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் நேற்று என் தங்கச்சிக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் அனுப்பிச்சேன். என் தங்கச்சி பார்த்தாலா இல்லைன்னு தெரியல. நான் என் தங்கச்சிக்கு அனுப்பிச்சேன். அதுல ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, ஒரு பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு அவர் என்ன பண்ணணுமா? எங்க தங்கச்சி எப்போ வந்தாலும் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் தான், கையை வீசிக்கிட்டே தான் வரும். எங்கம்மா குழந்தைன்னு கேட்டா தூங்குதுமா, பார்த்து எழுந்துக்கவே மாட்டேன்னா. எவ்ரி டைம் டாக்கிங் மை சிஸ்டர். எப்பயுமே அந்த குழந்தை எப்படின்னா எழுந்துக்காரான். மற்ற எல்லா நேரத்திலும் பார்த்தா அது என்ன பண்ணும்? அல்லேலூயா. நான் ஒரு நாள் பாக்குறேன், இந்த சைடு வந்து எங்க மாட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு அது அந்த சைடுல புது அப்படி போகுது. நான் அந்த நேரத்துல இப்படி போயிட்டேன். அல்லேலூயா. இப்போ எப்படி எழுதுதுன்னு எனக்கு தெரியல. கதை கேட்கறதுக்கு கர்த்தருக்குள்ள உங்க குழந்தைங்க வந்து பாருங்களேன். அல்லேலூயா. அது வளர 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 பக்தன் அழகா சொல்லுவான், என் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. ஒளிவ மரம் எப்படிதான் இருக்கும்? அது அநேகரை வாழ வைக்கும், அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தும். எனக்கு தான் ஒருத்தர் யாரையும் ஆசீர்வதிக்க முடியல, என் பிள்ளைகளாவது ஆசீர்வதிக்கிட்டு நினைக்கிறவங்க பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? யார் வளங்களோ என் பிள்ளைகளை கையில பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அல்லேலூயா. உன் மனைவி வீட்டு உரங்களில் கனித்தரும் திராட்சை கொடிகளை போல இருப்பாங்க. ஓகே, ரைட்டு. என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிடும். ஓ, அப்படியே பிள்ளைங்களை வச்சு அந்த சாப்பாடை பார்க்கணும். அல்லேலூயா. இது சாப்பிட்டு அது வந்து கை வச்சோம். பிள்ளைங்க நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 அவர்கள் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. மற்றவங்க பார்வைக்கு அவர்கள் ஆசீர்வாதமே. ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக ஒரு பெற்றோர்கள் வளர்க்க வேண்டுமானால் நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது எவ்வளவு முக்கியமோ, ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புறது எவ்வளவு முக்கியமோ, ஆலயத்துக்கு கூப்பிட்டு வருது எவ்வளவு முக்கியம். அல்லேலூயா. இதெல்லாம் சொன்னா நான் நம்ப மாட்டேன், நான் இதுக்கு நம்பணும். ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு நாளைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கும்? படிப்பு எவ்வளவு நாளைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கும்? அல்லேலூயா. ஆனால் தேவன் கடைசி நாட்கள் வரைக்கும் வாழ்க்கையில் இருப்பாரு. அப்போ கர்த்தரை தேடுவதற்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? என் இருதயத்தை காத்து கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைகளை கூட்டு வர மாட்டேன்னா. இப்ப தங்கச்சிக்கு கடுமையான கோவம் போட்டு வர்த்தடுறான அந்த மனுஷன், இதுதான் வருஷம் தான் போல இருக்கு. அல்லேலூயா. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் சொல்லுவது தானே இங்க சொல்ல முடியும். அங்க வேத வசனம் அழகா சொல்லுது, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கின்றான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுப்பது இல்லை. தேவ சத்தம் கேட்ட என்ன பண்ணும்? தேவசாயலா மாறி ஆண்டவரே, ஒரு சத்தம் கேட்டுச்சாங்க, தேவசாயல் மாறி தேவனோடு இருப்பேன்,
நானும் தேவனோடிருப்பே. தேவசாயம் ஆகமாய் தேவனோடிருப்பே. நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுவே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுவே. மண்ணின் காதலை நான் வரைந்தேன், பின்பவர் சாயல் அடையே. பின்பவர் சாயல் அடையே. இந்த மண்ணின் சாயலை கரைத்து விட்டு தேவ சத்தம் கேட்க கேட்க அவர் சாயலுக்கு நாம் மாறிடணும். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே? இல்ல பிரதர், நான் அப்படியே இருந்த சாவர காலம் வரைக்கும் சன்னியாசியாவே வாழ்ந்தேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? காலையில பீச் நடக்குது, எவ்வளவு நாள் கழிச்சுடா கல்யாணம் பண்ணிட்டு? 10 வருஷம் ஆகும். அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டேன், 10 வருஷம் தாங்குற பாடியில 10 வருஷத்துல குழந்தைலாம் இருக்கும். அல்லேலூயா. அவரு வருஷத்துல குழந்தை வந்து அவரு 2 குழந்தை கை வச்சு வந்து. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமா தான் சொல்றேன். கர்த்தர் உங்க மகனை ஆசீர்வதிக்கட்டும். 2 குழந்தை எத்தனை பேருக்கு பாக்கியம் கிடைக்கும்? இங்க தங்கச்சி வந்து, ஆண்டவரே இந்த முறை ஆண் பிள்ளை பிறந்தா உனக்கு 1000 தேங்காய் உடைக்கணும்னு வேண்டிச்சோ, இல்ல 1000 பேருக்கு சோறு போறோம்னு வேண்டிச்சோ எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்க மகனை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாருக்குமே மனம் வாஞ்ச, ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள இருக்கிற வீட்டுல தான் தெரியும். அது பயங்கர தொல்லை. இல்லாம கூட இருந்ததுலாம் வச்சு இருக்கிறவங்க தான் தெரியும் அந்த பாகு. மீன உயிரடித்து பத்திருங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேத வார்த்தை சொல்லுகிறது, வாசியுமா? நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களை செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாகிறாதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னவென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னவென்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அங்க தெரிந்தவர்கள் தேறினவர்கள் சொல்றாங்க, எனக்கு சத்திய ஆவியும் தெரியும், வஞ்சிக்கிற ஆவியும் தெரியும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின் 4:1 வாசிங்க பாக்கலாம். ஆயினும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே எல்லாரும் எடுத்துக்கிட்டோமா? 1 தீமோத்தேயு நிறைய பேர் தேடுகிறாங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எடுத்து மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எடுக்காத ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தான் சொல்லணும், நான் தான் எடுக்க போறது. வாசிங்க வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அல்லேலூயா. இவர்கள் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நன்மையும் தீமையும் அறிந்தவர்கள், ஆனா சத்தியத்தின்படி வளராதவங்க. அதனால ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் ஓபன் டாக் கொடுக்கிறாங்க. என்னட்டு ஓபனா சொல்லுகிறது என்னவா? சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க? விலகி போவான். அவன் பேர் என்ன? அவன் பேர் என்னதுப்பா?
விசுவாசி. ஒரு சம்பவத்தை மட்டும் வேதத்தை வந்து காட்டி கொடுக்குறேன். 2 சம்பவம் காட்டி கொடுக்கணும்னு வச்சு நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் 1:15 முடிக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ மயக்கம் வந்துச்சு, காலையில மனுஷன் 6 மணிக்கு கூட்டு வந்து எங்களை என்ன பண்ணோம்? நீங்க திட்டுறீங்களா இல்லையா? எங்களை திட்டுவாங்க. அல்லேலூயா. அதனால ஒரு சம்பவத்தை காண்பித்து கொடுத்து நான் முடிக்கிறேன். 2 நாளாகமத்தின் எழுதின புத்தகம் என்னோட கூட திருப்பி கொடுங்க. அங்க ஒரு முக்கியமான சம்பவத்தை, ஒரு வேளை வஞ்சிக்கிற ஆவிகள் என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் பழைய ஏற்பாட்டுல 18வது அதிகாரம். 2 நாளாகமம் 18வது அதிகாரம் பக்கம் 561 பக்கம் பழைய ஏற்பாட்டுல. எடுத்துக்கிட்டீங்களா? சரி, அதுல முதல் காரியம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமா? யோசபத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும். யோசபத் யார்? அவரு தேவனுடைய மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ராஜாவாய் தேவன் நியமித்திருந்தார். யோசபத் வந்து யூதா கோத்திரத்துக்கு ராஜா. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கப்பா. யோசபத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் யாரோட கூட சம்பந்தம்? அல்லேலூயா. ஆகாப் யாரு? நான் கடந்த நாட்களா சொல்லிட்டு இருக்கோம் ஆகாப் யாருன்னு. ஆகாப் யாருப்பா? ஆகாப் ராஜா தெரியுமா? ஏசபேலுக்கு கூட்டுக்காரர். அப்படி சொன்னாதான் நமக்கு தெரியும். யாருக்கு? ஏசபேல் யாரை மிரட்டினாங்க? எலியாவை மிரட்டினாங்க. எலியா சொல்றாரு, நான் செத்து போறேன் அப்படின்ற அளவுக்கு மிரட்ட ஒரு பெரிய கேங் லீடர் ஏசபேல். அல்லேலூயா. யாரு ஏசபேல்? பெரிய கேங் லீடர். அது மிரட்டணும்னு நினைச்சுன்னா பக்கத்துல அவன் திராட்சை தோட்டம் போட்டுருந்தாலும் மிரட்டி வாங்கி கொடுத்துரும், அவனை சாவடிச்சிடும். பெரிய கொலகாரியோ. அந்த அம்மா மிரட்டுது, ஹே சும்மா விட மாட்டேன் அவனை, என் தீர்க்கதரிசி நீ கொண்டு இல்ல, உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு மிரட்டுங்க. எலியா ஓட்டாரு. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட மிரட்டக்கூடிய ஒரு படைபலம் மிக்க ஒரு மனைவிக்கு கணவனா இருக்கிறவர் தான் ஆகாப், இல்லைங்களா? இப்போ பேக்ரவுண்ட் யாருன்னு பார்த்துதானே சொல்லணும். நம்ம பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தெரியாது. அந்த அம்மா யாரு? ஆகாப். ஏசபேல் யாரு? கொலைகாரி. யாரையும் கொலை பண்றா, பக்கத்து வீட்டுக்காரன. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கொலைகாரிக்கு ஒரு புருஷன். இப்போ யோசபத் அவர் கூட சேரலாமா சேரக்கூடாது? சேரலாமா சேரக்கூடாது? ரெண்டுமே ஒரே கோத்திரம் தான். எல்லாம் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ராஜா தான். இவர் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ராஜா, இவர் யூதாக்கு மட்டும் ராஜா. அல்லேலூயா. எல்லாம் ஒரே கிறிஸ்து, ஒரே கலவை தான் பிரதர். நாங்களும் அவங்க தான், அவங்களும் நாங்க தான். ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்களேன், அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. சில வருடங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாப்பிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிறவனுக்கும் பெரிய என்ன பண்றாரு? ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து. அல்லேலூயா. இப்போ நம்மளுக்கு முடிஞ்சவனே சிக்கன் கொடுப்பாங்க, அங்க என்ன கொடுக்குறாங்க? மட்டன். ஆடு மாடெல்லாம் அடிச்சு எவனுக்கெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடணுமா அவங்களாம் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, எவெல்லாம் ஆட்டுக்கறி சாப்பிடணுமா அவங்களாம். இங்க எல்லாரும் ஒரே கறி தான் சாப்பிட முடியும். நீங்க கேட்டீங்கன்னா நான் அடுப்பு கறி வேணா கொடுக்குறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அவர் பெரிய படைபலமா நம்ம அடிச்சு வச்சு எல்லாம் சாப்பிடுங்கடா, சம்பந்தம் கலக்க கூடாதுங்கிட்ட போவே கூடாது. போறது மட்டும் இல்ல, இப்ப கையில நினைக்கிறாரு. அல்லேலூயா. நடக்கிற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. ராமத்துக்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படி எனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய, நல்லா புரிஞ்சுங்க, இஸ்ரவேலுக்கு யார் ராஜா? ஆகாப் ராஜா. யூதாவின் ராஜாவாகிய யோசபத்தை என்ன பண்ற நோக்கி, கீலேயாத்துள்ள ராமோத்துக்கு என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன் அங்க சொல்றாரு பாருங்க, அவரு நான் தான் நீ. ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவனை பார்த்து சொல்றாங்க, நாங்க தான் நீங்க, நீங்க தான் நாங்க. அல்லேலூயா. நம்மால் சேர்த்தல யார் கூட தான்? பக்கத்துல இருந்து சொல்லுங்க. நம்மால் சேர்த்தலாம் ஆவி இல்லாத கூட தான். இவர் கூட்டினாரு படி இவரை கூட்டின்னு போயிட்டாங்க.
அல்லேலூயா. யாரு நாம கூட்டு வந்து ஒரு சேனைகளா எழும்பிட்டா எல்லாரும் ஈத்து வந்துன்னு சொன்னவரை இன்னைக்கு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் கும்புறாங்க. அல்லேலூயா. யாருன்னு தனியா வந்து கேளுங்க சொல்றேன். அல்லேலூயா. ஒன்னும் தலையும் புரியல, வாழ புரியல, கால புரியல, நான் எங்க நிக்கிறேன்னு எனக்கு தெரியல. சேனையை கொண்டு வரணும் பண்ணாரு. அல்லேலூயா. இப்போ செய்யக்கூடாத காரியத்தை ஆவிக்குரியவர்கள் செய்யக்கூடாது. முதல்ல பார்க்கணும் ஆகாப் யாரு, அவன் எப்படியாப்பட்டவன், அவனுடைய காரியம் எப்படி இருக்குது, அவன் தேவனோடு கூட சேர்றானா சேராதவனான்னு பார்க்கணும். ஏன்னா ஆகாப் தன்னை பத்தி காட்டிக்கும் போது எப்படி காட்டினா ஆவிக்குரியவனாவே காட்டிப்பான். யோசேப்புக்கு நிறைய யோசேப்புக்கு தெரிய மாட்டேங்குது, எதிர்க்க இருக்கிறவன் எப்படியாப்பட்டவன் தெரிய மாட்டேங்குது. அந்த ஆவிகளை பகுத்தறிகிற அந்த ஞானம் எனக்கு இல்ல. எனக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு மனுஷன் என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறேன்ட்டு நான் உடனே என்ன பண்றேன், பக்கத்துல கை வச்சு சொல்லுவாங்க, உருக்கிடுவேன் பிரதர். I am Arun ice cream. கரெக்ட் தானே? நீங்க உருக்கிறீங்க. இல்லைன்னா சில நேரத்துல நம்ம கவிதை எழுதுவோம். நான் என்ன பண்ணுவேன், அந்த கேண்டலுக்கு என்ன தமிழ் பேரு, நான் மெழுகை போல உருகி உனக்காக ஒளி கொடுப்பேன். நம்மளால எழுதி அனுப்புறோம். யாருக்குன்னு கேளுங்க, அவங்க ஆளுக்கு. இவரு அவருக்கு வெளிச்சம் கொடுக்குறேன்னா அந்த மாதிரி டொக்குன்னு அமைச்சுட்டு என்ன வந்து போதுங்க நான் இருந்த வரைக்கும் வெளிச்சம், ஏன்னா எனக்கு இருட்டு தான் ரொம்ப பிடிக்கணும். அந்த அம்மா அஞ்சுக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவர் என்ன பண்ணாரு, அவங்க போயிட்டு தன்னை காட்டிக்கும் போது ஆவிக்குரியவன நம்ம கூட பாக்குறவங்க என்ன நினைக்கிறோம், எல்லாம் ஐயோ இப்படி போல இருக்கு, இவங்க நம்மள கோசம் கூடவே டிராவல் பண்ணுவோம் போல இருக்கு. அவன் எப்போ உன்னை கரெக்டா. அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரியவனுக்கு தெரியும் ஆகாப் எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு. அதையும் காண்பிச்சு கொடுக்குறோம். அப்படியே தொடர்ந்து வாசிங்கம்மா. எப்படி எனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசேப்பை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோடு கூட வருவீரோ என்று கேட்டதற்கு அவன், நான் நீர் என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம் உம்மோடு கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். பின்னும் யோசேப்பு இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, இப்ப யோசேப்புக்கு கொஞ்சம் ஆவிக்குரிய அறிவு இருந்துச்சு. நம்மளுக்கெல்லாம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யாருன்னா என்ன கூப்பிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஆண்டவரே நான் போலாமா போக கூடாதா. ஏன்னா சொந்தக்காரன் நம்பி நடுரோட்ல நின்னவனும் உண்டு. அல்லேலூயா. ஆவிக்குரியவன் நம்பி நல்ல கணத்துல போனவனும் உண்டு. அல்லேலூயா. நாங்க போற ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சொந்தக்காரர்களை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். கடந்த மாதத்துல 1ஆம் தேதி காலையில நாங்க எழுந்து ஒரு பயணம் புறப்பட்டோம். ஆனா உண்மையை நான் சொல்றேன், அது போல எங்களை கவனித்தால் ஒருவரும் இல்லை. நம்ம அவ்வளோ தூரம் முடியாது. நீங்க போன் பண்றாங்க, அண்ணாமா ஐயா எப்படி இருக்கிறீங்க ஐயா, நல்லா இருக்கிறீங்க ஐயா, உங்க சத்தம் கட்டி எத்தனை நாள் ஆச்சுங்க ஐயா. நம்ம பேசினாலே தெரியும் நிறைய பாப்பா திட்டிலே இருக்கிறான்ட்டு. ஆனா அந்த அம்மா சொல்லுது, உங்க சத்தம் கேட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க, அம்மா எப்படிங்கிறாங்க ஐயா. அல்லேலூயா. அவங்க அன்பெல்லாம் பாருங்களேன். எங்களுடைய வயதுல மூத்தவங்க எங்களை கவனிக்கும் போது அவ்வளோ அழகா. கடந்த நாள்ல ஒரு சின்ன மக போன்ல தான் எங்களுக்கு பழக்கம் பண்ணல. வேற ஒரு தாயாருக்கு சவம் பண்ணும் போது அவங்களுடைய அக்கா பொண்ணு, அவங்க அக்கா போன் பண்ணாங்க, அவங்க வீட்டுக்காரருக்கு சவம் பண்ண சொன்னாங்க. அவர் கொஞ்ச நாள் இறந்துட்டாரு. ஆனா அந்த அம்மா தொடர்ந்து போன் பண்ணே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு போன் பண்ணாங்க. அவங்க ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஐயா அம்மா எப்படிக்கிறாங்க, அம்மா எப்படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போன வாரத்துல நாங்க 24ஆம் தேதி நினைக்கிறேன் எல்லாரையும் சபையா கூட்டாங்க. ஐயா எல்லாரும் வாங்கய்யா, என் கல்யாணம் நாளுக்கையா அப்படின்னாங்க. பசங்க எவருமே காணும். அதனால நானும் பாஸ்டரமா போயிட்டோம். எங்கன்னா மீச்சூர் கிட்ட போயிட்டோம். அவங்க போனவனே எங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, நாங்க தான் புது மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி எங்களை ஏசி ரூம்ல போட்டு கூப்பிட்டாங்க. ஐயா நீங்க உட்காந்துருக்கையா, படையெல்லாம் வாழலை வெட்டி கறி மீன் எறா முட்டை என்னென்னவோ எங்களுக்கு அழகா என்ன பண்றாங்க. நான் பாக்குறேன், நம்ம சொந்த ஜனம் கூட என்ன பண்ணுவாங்க, ஐயோ இங்க வந்துச்சுப்பா. நேற்று மெசேஜ்ல பாஸ்டமா மரியாதை பத்தி பேசினாங்க. அவங்க யார் வீட்டுக்கு போறாங்க, சகரி வீட்டுக்கு போறாங்க. எத்தனை மாசம் இருக்கிறாங்க, 3 மாசம் இருக்கிறாங்க. 3 மாசம் தானா, 3 மாசமாப்பா, 3 மாசம். சரி, ஒருத்தர் நம்ம வீட்டுல சொந்தக்காரர் 3 நாள் இருந்தா நமக்கு அப்படியே வயிறுல என்ன ஆகும்,
பத்தி நெறியும் எப்ப இதுங்க போய் தொலைய போகுதுன்னு தெரியல. 3 மாசம் ஒரு ஊழியக்காரன் ஒரு மகளை தாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த அம்மாவும் அந்த குடும்பத்தோடு கூட மிங்கல் ஆயிருக்கு. அதனாலதான் தாங்கினாங்க. நம்மள வந்தா அப்படியே ஸ்டைலு தான். அவர் தனியா வேலை வெட்டணும், சோறு போடணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும். நீ ஒரு குடும்பத்தோடு கூட மிங்கல் ஆனா, அந்த குடும்பத்தோடு கூட இணைக்கப்பட்டா உன்னை தாங்கிறதுக்கு அந்த குடும்பம் பெருசு கிடையாது. நீ தனித்தன்மையை அவங்க காட்டி, நான் இதுலதான் படுப்பேன், இதுலதான் தூங்குவேன், இது எனக்கு பிடிக்காது, அவங்க பச்சரிசில சோறு சாப்பிடணும். நம்மளுக்கு கேட்பான், இது பாயில் ரைஸா இல்ல ஆயில் ரைஸான்னு கேட்பான். இப்ப இவனுக்கு சோறு எத்தனை நாளைக்கு நீங்க போடுவீங்க? எது செஞ்சாலும் குற்றம் சொல்லுவான். உப்பு இல்ல, காரம் இல்ல, உனக்கு இந்த வீட்டுல சோறே இல்ல. அல்லேலூயா. புரியுதானே? நம்ம வீட்டுல முழு நேரம் அம்மா கஷ்டப்பட்டு சமையல் செய்யும், தின்னுட்டு மனசாட்சியோட சொல்லுவோம் நல்லாவே இல்லை. நீ செய்யறத எத்தனை பேர் சாப்பிட்டு வாழ்த்த போறாங்கன்னு பாரு. ரெபேக்கால வார்த்தை மாதிரி ஒரு வார்த்தை கோடா கோடியா நீ பெருக்க நான் சொல்ல போறாங்க. வந்துச்சு பாரு, எங்க வந்தோ என் உயிரை எடுக்கிறதுக்கு. அல்லேலூயா. நான் பாக்குறேன் 3 மாசம் ஒரு அம்மா போய் தங்குது, ஒரு குடும்பம் தாங்குது, எவ்வளவு பெரிய விஷயம். அந்த வீடு சின்ன வீடா இருந்திருக்கலாம், வசதிகள் குறைவா இருந்திருக்கலாம். நம்ம வந்தோடனே முதல்ல பார்க்க தெரிஞ்சு சொல்லுங்க, எது பாப்பா சொல்லுங்க, பாத்ரூம் எப்படி இருக்குது? பாத்ரூம் ரொம்ப பாத்ரூம் கிளீனான தான் நான் வீட்டை தங்கவே தேவைக்கிறேன். எங்க ஆயா வீட்டுல போய் தங்க போனா அங்க பாத்ரூமே இல்லை. ஆனா நானும் என் மனைவியும் காலையில என்ன பண்ணோம், கொள்ளைக்கு போடான்னு எங்க ஆயா. கொள்ளைக்கு போனா எங்கயா போச்சுன்னு கேட்டாதோ. அல்லேலூயா. அங்க எப்ப பாம்பு வரும்னு தெரியாது, பயத்தோட தான் உக்காந்துக்கணும். அல்லேலூயா. சப்போஸ் பாம்பு கட்டிச்சு, நம்ம நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. போன இடத்துலயே இல்ல இவ்வளவும் கஷ்டத்தை தாங்கிட்டு ஒரு மனுஷன் ஒரு வீட்டுல போய் தங்கிறது பெரிய விஷயம். ஒரு நாள் ஏற்படுச்சு. அப்ப நாங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்ல, நல்லா கேட்டுங்க, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். நைட்ல உள்ள பூச்சி வருதுடா, நீ போய் அங்க பார்த்துடா நினைச்சு எங்க பக்கத்துல ஒரு வீட்டுல போயிடுச்சு. அந்த வீட்டுல ஏன் எப்ப செத்தான்னு தெரியல, அவன் ராத்திரிலாம் உள்ள சுத்தம் போறாங்க, எங்களுக்கு தெரியாது. உண்மையா நடந்த சம்பவம் தான் சொல்றேன் நானு. அப்போ நாங்க கல்யாணம் ஆன புதுசு போயிட்டோம். அது நைட்டு 3 மணிக்கு பெட்ஷீட் இழுக்குது. நான் பிடிச்சி விட மாட்டேன், அது இழுக்க நான் விட மாட்டேன், அது இழுக்க நான் விட மாட்டேன். பாஸ்ட் அம்மா கிட்ட அப்போ ரொம்ப ஒல்லியா அது நாம குச்சி மாதிரி கிடக்கும். அம்மா தயவு செஞ்சு அப்படியே போடு. கெடுவி காலையில 4:30 மணிக்கு வந்து பாருறது, அம்மா எழுந்துருச்சு, எங்க தூங்குறது? தூங்குனா தானே நான் எழுந்துக்கிறதுக்கு. என்ன கொண்டு வந்து பேய் வீட்டுல வச்சுக்கிறியான்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம் தான் சொல்றேன். அன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு பலன் இல்லை, அதை மேற்கொள்வது எப்படின்னு தெரியல. இன்னைக்கு கர்த்தர் செய்யறாரு. ஆனாலும் ஒரு காரியம் நான் ஆண்டவரே, இதெல்லாம் காட்டிலும் பரலோகத்துல என் பேர் எழுதப்பட்டிருந்தா அதில் தான் ஆண்டவரே நான் பாக்கியவானா இருப்பேன். பேய்கள் உங்களுக்கு நடுங்குகின்றது என்று சந்தோஷப்படாதீர்கள், பரலோகத்தில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று பார்த்து சந்தோஷப்படுங்கள் என்று இயேசுவானவர் சொல்றாரு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு எதிரடையா இருக்கிறவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அங்க நடக்கின்ற சம்பவத்தை பாருங்க, வாசிக்கப்பா. பின்னும் யோசேப்பு இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு விசாரித்து நல்லபடியே. பின்னும் யோசேப்பு இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள போகலாகதா என்று யாரு கேட்டது? தீர்க்கதரிசிகள். முன்னாடி சொன்ன இல்லைங்களா, இன்னைக்கு கண்ட தீர்க்கதரிசிகள் எழுப்பிட்டாங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் தலையை குத்துட்டு, ஃபாதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, இல்ல பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க குத்துருவான். அவர் ஜாமான் சொல்றாரு, உங்கம்மா ஏதோ வெஸ்ட்டுக்குறாங்கம்மா, என் கண்ணுக்கு தெரியுது, என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, நான் தரேன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்ம சொல்றதுல என்னதான் அப்படியே அடிச்சு விட்டுருவோம். நம்ம
ரொம்ப பெரிய ஒரு சிங்கர் ஒருத்தர் சொல்றாரு, என் கண்ணுக்கு சே தெரியுது. ஹல்லேலூயா. அவர் யாருன்னா நீங்க யூடியூப்ல போய் தேடுங்க. அவர் சொல்றாரு, என் கண்ணுக்கு 2 எழுத்து தெரியுது. அவர் கண்ணுக்கு அக்கௌண்ட்லாம் தெரியும், என் கண்ணுக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஸ்டேவான் கண்ணை மூடி கண்ணை திறந்தா அவனுக்கு எது தெரிஞ்சது? பக்கத்துல கைப்பிடிச்சு பரலோகம் தெரியுதா? அப்போ சரியா பார்க்கிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தூங்கும் போது தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் யாக்கோபுக்கு தெரியுது, உனக்கு தெரியுதா? நான் கேக்குறீங்க, என் மனுக்கு எல்லாம் எங்க அப்பா தெரியாது பிரதர். அவங்க ஏஞ்சி பார்த்தா எங்க அப்பா போய் உட்காந்துக்கிறாரு. யார் கண்ணுக்கு தெரியாரு? என் மனு தான் தெரியாது. நீ கேட்டுக்கிற அதனால உங்க கண்ணுக்கு தெரியாரு. இருதயத்தின் நிறைவு எப்படி அப்படித்தானே இருக்கும். நான் தூங்கும் போதெல்லாம் அப்பாவை நினைச்சு எழுந்து பார்த்தா யார் தான் எதிர்க்கிறது? அப்பா செத்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப எழுதுக்கு முடியல அப்பா ஹல்லேலூயா. நீ அதுதானே நினைக்கிற. அதனால இன்னைக்கு ஏசப்பாவை நினைச்சா உங்க கண்ணுக்கு யார் தெரிவாங்க? ஏசப்பா தெரிவாரு. அவர் அழகு நிறைந்தவர், 16,000 பேர்களிலே சிறந்தவர். ஹல்லேலூயா. அழகான கண்கள், ஐயோ எப்படிப்பட்டது ஆண்டவரே, அவரு தெரிவாரு. இப்ப நீ நினைக்கிறதுல யாரு? ஆயாவை பார்த்தா உங்க ஆயா கனவுல வந்துச்சு, அடிக்கடி எங்க வீட்டுக்கு தான் வரும். ஒருவேளை என் தங்கச்சி நினைக்கலாம், எங்க ஆயா அடிக்கடி எங்க வீட்டுக்கு தான் வரும். இப்போ என்னப்பா கட்சி, நான் பகட்டி கொடுத்துட்டு போனேன், எங்க வச்சுக்கிறேன்? பொருள் கட்சி. நம்ம நினைவெல்லாம் செத்து போனவனை பத்தி தான், உயிரோடு இருக்கிறவங்களை குறிச்சு இல்லவே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? வருஷத்துக்கு ஒரு வேற அவருக்கு இலை போட்டு படையில போட்டு சும்மா இருக்கிற அவரை வேற என்ன பண்ணுவோம்? வெல்கம் டு மை ஹவுஸ் அப்படின்னு கூட்டு வந்துடும். அவர் வீட்டு வாசல் வந்து டெய்லி நிற்பாரு. அப்போ நீ ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மையில இங்க யோசபத்துக்கு ஒரு காரியம், அங்க ஆகாப் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஆனா விசாரிச்சாலும் உள்ள யோசபத்துக்கு ஒரு காரியம் தெரியும், தேவனுடைய ஊழியக்காரர் யாராவது இருக்கிறாங்களா? எனக்கு அந்த காரியத்தை பிறகு வாசிக்கமா. அப்போது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமத்தின் மேலே யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்பு கொடுப்பார் என்றார். பின்பு யோசபத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்கள் அல்லாமல் யாரே கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்னாவின் குமாரனாகிய மிகாயா எனும் மற்றொருவன் இருக்கிறான். ஆனால் நான் அவனை பகைக்கின்றேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல. நல்ல புரிஞ்சுங்க, தேவனுடைய தீர்க்கதரிசி என்னைக்குமே உன்னை பார்த்து சொல்ல மாட்டான். ஹல்லேலூயா. அவன் சொன்னான தீமைதான். ஹல்லேலூயா. அவன் சொன்னான நான் தான் சொல்லுவான். என்ன பார்த்து, ஐயோ நீ 6 மாசத்துல பணக்கார ஆயிடுவ, வீடு வாங்கிடுவ, கார் வாங்கிடுவ, நடபார வாங்கிடுவ. எதுக்கு? இம்னாவின் குமாரனாகிய மிகாயா இருக்கிறான். அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். அவன் என்னை குறிச்சு நல்லதாவே சொல்ல மாட்டான். அவனை நான் பகைக்கிறேன். தேவனுடைய மனுஷன் தேவனுக்கு ஏற்றவனமா தான் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். அவன் எந்த மனுஷனும் இந்த மனுஷன் விட்டு தீர்க்கதரிசனம் சொன்னா எனக்கு அள்ளி கொடுப்பான்னு சொல்லவே மாட்டான். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி கிட்ட போனா சொல்லு, அவன் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து சொன்னானா அவன் சரியான தீர்க்கதரிசி. 400 பேர் தீர்க்கதரிசனம் சொன்னா அவன் யாரையுமே யார் நம்ப மாட்டேன்றான். யோசபத் நம்ப மாட்டான். அவன் நல்லா தெரியும், தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தீர்க்கதரிசனம் சொன்னா சரியா சொல்லுவான். நீ ஆவிகளை பகுத்தறியும். ஆண்டவரே என் கூட 400 பேர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் நல்லவங்க கேட்டா நான் சொல்வேன் இல்ல. தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான், நான் செய்யற தப்பையும் சொல்லுவான், நான் செய்யற கரெக்டையும் அவன் கரெக்டா சொல்லுவான். நடக்கிற காரியத்தை பாருங்க, வாசிக்கமா. அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல
தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளின் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்துக் கொண்டு வா என்றான். இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு சமாரியாவின் ஒளிமுக வாசல் முன்னிருக்கும் விசாலமான இடத்திலே ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப 400 பேர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இவங்க கரெக்டானவங்களா தப்பானவங்களா? நமக்கு தீர்க்க தரிசனம் தான் அப்படியே நம்புவோமே. இது சொன்னா கரெக்டா சொல்லுவார் பிரதர். சொல்லுங்க, நம்பினீங்களா? இவங்க சரியானவங்களா தப்பானவங்களா? சரியானவங்களா இருந்தா யோசபாத் யாரை கூட சொல்லிருக்க மாட்டான்? மிகாயா கூட சொல்ல மாட்டான். மிகாயா கண்ணுக்கு நல்லா தெரியும் எதற்கு இருக்கிறவன் என்ன ஆவியில நிக்கிறான்னு தெரியும். தேவனுடைய மனுஷனாகிய தேவ பிள்ளையாகிய உங்களுக்கு தெரியணும் நிக்கிறவன் எந்த ஆவியில நிக்கிறான் உனக்கு தெரிந்து கொள்வதற்காகத்தான் தேவன் இன்று உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை வஞ்சிக்கத்தக்கதாக நிற்கிறானா, உன்னை உயர்த்தத்தக்கதாக நிற்கிறானா முதல்ல பாரு. அந்த அனுபவம் இல்ல பிரதர். எங்க பிரதர்? எவனை பார்த்தா எவன் பார்த்தாலும் பால் வடிகிற முகம். யார பார்த்தாலும் எப்படிதான் இருக்குது? இந்த கேட்டுமா இந்த கேட்டுமா அப்படின்னு சொல்றவங்க பிரதர் மூஞ்சியை வச்சுக்கிறானுங்க. ஆனா உள்ள பார்த்தாதான் தெரியுது அவ்வளோ அமகலம். தேவனுடைய மனுஷனாகிய உனக்கு தெரியணும் உன் எதிரடையில நிற்கின்றவன் எப்படியாப்பட்டவன், உன்னை எதிர்த்து வஞ்சித்து எதிர்த்து தள்ளலாம் என்று காத்து நிற்கிறவன். இப்ப 400 பேர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நம்மால் கேட்டாலும் வச்சுக்கோங்களேன், அடுத்து நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அப்படியே தொடர்ந்து வாசிக்குமா. கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா நல்ல பொண்ணுங்க. அங்க ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளினாலே நீ சீரியரை என்ன பண்ணு முட்டி தள்ளி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த நாட்கள தான் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? குஷ்டரோகியாகிய நாகமன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சீரிய தேசத்துல பெரிய பலத்த ஆளு. உள்ள போனா எல்லாரும் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவங்க சொல்ற தீர்க்கதரிசி இரும்பு கோலை உண்டாக்கி அதுல முட்டி தள்ளி நம்மால நடக்கிற காரியத்துல பாருங்க. சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாய் தீர்க்க தரிசனம் சொல்லி, ஆமா அவர் சொல்லுது கரெக்டா, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போ, உனக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் என்ன பண்ணாரு ஒப்பு கொடுப்பார் என்றார். மிகாயாவை அழைக்க போன ஆளு அவனோடு கூட பேசி சொன்னாப்பா, அங்க எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்ற மாதிரியே நீங்க கூட சேர்ந்து அதை இசைவா சொல்லு. அதற்கு மிகாயா சொல்றான், மிகாயா என் தேவன் சொல்லாதவைகளை வாசிமா சொல்லுவேன். மிகாயா அழைத்து போனால் அவனோடு கூட பேசி, இதோ தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஏகமாய் ராஜாவுக்கு நன்மையாகவும் உம்முடைய வார்த்தையை அவர்களின் ஒரு வார்த்தை போலவே இருக்கும்படிக்கு நன்மையாய் சொல் என்றான். அதற்கு மிகாயா என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன் என்றான். அவன் ராஜாவிடத்திலே வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்தினாலே உண்மையை அல்லவா அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்திலே சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் அங்க குறிப்பிட்டு சொன்னான். யூதாவை பார்த்து சொல்ல, இஸ்ரவேலை பார்த்து சொல்றான். இஸ்ரவேலர் எல்லாரும்
மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டதை கண்டு அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவன் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு கூட திரும்ப கடவர்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுவான் என்று நான் உம்மோடு கூட சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் அவன் பார்க்கிறான். அவன் கண்ணுக்கு கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தரிசனம் தெரிகிறது. பரம சேனைகள் எல்லாம் அவரை சுற்றி இருப்பதை அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தா யார பார்க்கிறோம்? அதை பார்த்து எதிர்க்க நிக்கிறவன் யாருமே தெரியல எனக்கு. அவன் பார்க்கிறான், பரமசேனை தெரியுது, பரலோகம் தெரிகிறது, ஆண்டவருடைய அன்பு தெரிகிறது. அவர் உன்னையே நோக்கி கொண்டிருப்பது உனக்கு தெரியாத வரைக்கும் தேவனுடைய அன்பையும் புரிந்து கொள்ள முடியாது. மகனே மகளே, யார் பார்த்தாலும் என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. பிரதர், இவன் எப்படியா பட்டவன் யாரை பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ண முடியல. குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை குறிச்சு என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனா நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். அவன் என்ன நோக்கத்தோடு கூட என்கிட்ட பேசுறான், எதை சொல்ல விரும்புறான், என்ன தப்பு அவன் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு என்னால அவனை பார்க்கவோ கவனிக்கவும் முடியல. ஏன்னா நான் பார்க்கறதுல அந்நிய ஆவிகளை மட்டும்தான் பார்த்திருக்கிறேன், பரலோகத்தை பார்க்க மறந்துட்டேனே. அங்க மிகாயா சொல்லுகின்றான், என்னமா? அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்திலுள்ள ராமோத் இல்ல சரி வாசிங்க முன்னாடி. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவர் வலது பக்கத்தில் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டே. நல்லா புரிஞ்சுங்க. ஆதியிலே சேவான் காண்பதற்கு முன்பாகவே மிகாயா தரிசனத்தை கண்டுவிட்டான். ஹல்லேலூயா. நடக்கிற காரியத்தை பாருங்க. கண்டேன். அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் போல் விழும்படிக்கு அவனுக்கு போதனை. நல்லா புரிஞ்சுங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் விழ வேண்டிய நாட்கள் வந்துருச்சு. இது தெரியாம யாருக்கு கூட சேர்ந்துக்கிறது? யோசபாத் நம்மளும் அப்படிதான். யாருன்னா ஒருத்தன் என்ன பண்ண போறானே தெரியாம போய் கூட சேர்ந்தேன்னு அதுக்கு பழி நீங்க மாறிடுது. நடக்கிற காரியத்தை பாருங்க. வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திலே போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கின்றவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியுமாய் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன்? போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று அப்போ பரிசுத்த ஆவியானவரும் போதனை செய்வாரு, பொல்லாத ஆவியும் போதனை செய்யும். ஆனா பார்க்கிற மிகாயாவுக்கு நல்லா தெரியும், இது தேவனால் உண்டான மனுஷனுடைய சத்தம், இது தேவன் இல்லாத பொல்லாத ஆவி பேசுகின்ற சத்தம் என்று தெரியும். நமக்கு எவன் பேசினாலும் தெரியாது. யார் சொன்னாலும் சரிக்கு பிரதர் கேட்டுக்க. அவர் சொல்லி அமைச்சிருவாரு, நீ போமா 6 மாசத்துல வீடு கட்டுருவேன், ஆண்டவருடைய ஆசீர்வதிச்சா வீடு கட்டுவேன். கர்த்தர் கட்டாராகில் வீடு கட்டுகின்றவனுடைய பிரயாசம் விருதா. ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்றா? வீட்டை கட்டுறா. புத்தி இல்லாதவளோ உடைச்சு போடுறாங்க. அவளுக்கு கட்ட போறீங்க, உடைக்க போறீங்க. கட்டணும்னா முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு வேணும். உன் பார்வையில் யார் நல்லவங்க கெட்டவங்க நல்லா தெரியணும். இவங்க கூட சேரலாமா சேரக்கூடாதான்னு பார்த்து ஜட்ஜ் பண்ணணும். உனக்கு அப்படி ஒரு தன்மை வந்தா தான், அப்படி ஒரு வாழ்க்கையில நீ வளர்ந்தா தான் உனக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். எல்லாருமே நல்லவங்க கிடையாது, அதுக்கிட்ட எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது.
அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ பார்க்கும் போதே தெரியும். சிலர்லாம் பார்க்கும் போதே ஆண்டவர் சொல்லுவார், இவன் பொல்லாத ஆவி உடையவன். அல்லேலூயா. நான் பார்த்துக்கிறேன், சில மனுஷங்களை ஆண்டவர் பார்க்கும் போதே சொல்றாரு, இவனுக்கு வேறு விதமான ஆவி இருக்கிறது, இவன் ஒண்ணு வாஞ்சிப்பான். அவன் அனுதினமும் ஒண்ணு பார்ப்பான், கரெக்டா சர்ச் பண்ணுவான், கரெக்டா ஒரு நாள் வந்து கரெக்டான காரியத்தை செய்வான், நீ மயங்கிடுவ. இப்படிதான் பாதி பேர் மயங்கி திரிவீங்க. அல்லேலூயா. பொல்லாத ஆவி புறப்பட்டது 400 பேர் வாயிலே நின்னுச்சு. 400 பேரை சொல்றாங்க, ஆகாப பார்த்துப்பா, இரும்பு கோலை உண்டாக்கி தள்ளு, சீரியெல்லாம் முழுந்துருவான். ஆனா மிகாயா வந்து சொல்றான், ஆகாபே, மந்தை சிதறப்படுகிறதை பார்க்கிறேன், மந்தையின் மேய்ப்பன் இல்லாதபடிக்கு ஜனங்கள் சிதறி ஓடுவதை பார்க்கிறேன். உண்மையாய் தேவனை தேடுகின்றவனுக்கு நல்லா தெரியும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர உங்களுக்கு நல்லா தெரியும் இவன் நல்லவனா கெட்டவனான்ட்டு, இந்த இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்ட்டு. அந்த பார்வை, ஆவிக்குரிய பார்வையில வளர பாரு. மாம்சத்துக்குரிய பார்வையில பார்த்து எல்லாருமே நல்லா தான், நானும் நல்லவன் தான். ஒரு தங்கச்சி யாரோ ஒருத்தருக்கு சாட்சி ரொம்ப நல்லவர் நல்லவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாரு, நல்ல போதகரே அப்படின்றாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கெல்லாம் வசனம் வாசிக்கிறது இல்லையா? சொல்லுப்பா, சத்தமா சத்தமா மைக்கிறது சொல்லு 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 பார்க்கலாம். பிதாவை தவிர ஒருத்தரும் நல்லம் இல்லை. அப்ப நம்ம எல்லாம் யாரு? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே சொல்றாருப்பா, பிதா ஒருத்தரை தவிர யாரும் நல்லவல்ல. நீங்க என்ன நல்ல போதகன்னு சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவ போல ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. அவரே சொல்றாரு, நான் இல்லப்பா, அவரே நல்லவன். ஆனா நம்ம முத்திர கொடுப்போம், நான் தான் நல்லவன். I'm branded. அல்லேலூயா. மிகாயா சொல்றான்ப்பா, நான் பார்க்கிறேன் மந்த சதறுது, ஆகா அழிக்கப்படுகின்றான். என்ன நடக்குதுன்னு நீங்க வீட்டுல போய் பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நல்ல ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிட டைம் ஆச்சு. வாசிங்கப்பா. நான் போய் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருந்ததுன்னா தான் அவங்க தீர்க்க தரிசனம் 400 பேர் சொன்னதுக்கு ஒருத்தன் சொன்னா அவனை கேட்டு மத்தவனும் சொன்னான். அல்லேலூயா. யார் சொன்னது? கெனாயாவின் குமாரனாகிய சிதேக்கியா தீர்க்க தரிசனம் சொன்னான். அவன் கூட 399 பேர் சொன்னான், ஆமா ராஜாவே. பெருங்குட்டம் சொன்னாலும் உனக்கு தெரியணும், ஆண்டவரே நீ சொல்லாம அந்த காரியம் உண்மை இல்ல. அல்லேலூயா. அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க, வாசிக்கமா. அப்பொழுது எல்லாரையும் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன். அதற்கு அவன், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய். போய் அப்படியே செய்கின்றான். ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலை கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையானதை சொன்னார் என்றான். அப்பொழுது கெனானியாவின் குமாரனாகிய சிதேக்கி கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்திலே அடித்தான். கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடு கூட பேசும்படி வந்தது என்றான். அதற்கு மிகாயா சொன்னான், நீ ஒளிந்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கிய அந்த நாளிலே அதை காண்பாய் என்றான். 400 தீர்க்கதரிசி உண்மை சொல்ல, தேவனுடைய ஒரு மனுஷன் உண்மையை சொல்றான். நீ 400 பேரு கூட உறவு பெருசு, பிரதர், சொந்தங்கள் பெருசு, நண்பர்கள் பெருசு இருந்தா அவன் ஒருத்தர் உண்மையை சொல்ல மாட்டான். தேவ மனுஷன், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன் உன் வழிகளை தவறியது என்று, நன்மை எது என்று சரியாய் சொல்லிவிடுவான். அந்த வாழ்க்கையை கடந்து வரத்தக்கதாக தேவன் உன்னை அழைக்கிறார். யோவானுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 யோவான் 4:1 சொல்லுகிறது. வாசிக்கமா. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வாசிக்கமா தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று
சோதித்து பார். எல்லாம் தேவ சமுதிர தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி சோதிக்க போற ஆண்டவரே, நான் பார்க்கிற மனுஷன், என்னோட கூட பழகிற மனுஷன், நான் நேசிக்கிறவங்க என்னிடத்துல உண்மையாக இருக்கிறாங்களா ஆண்டவரே? அப்படி உண்மையான உறவுகளை எனக்கு நீர் கொடுக்க போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. ஒருவேளை என் வாழ்க்கையில இதுவரைக்கும் அப்படி அறிய முடியாத ஒரு நிலையில இருந்தாலும் இந்த நாளில நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக வடிவாசல்ல திறவங்க ஆண்டவரே. நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, நான் என்ன செய்யணும் பிரதர், நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவி உன்னிடத்திலே வரும் பொழுது நீ பலன் அடைவாய். அந்த பலன் உனக்கு வேணா உன்னிடத்துல பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரணும். ஆண்டவர்கிட்ட கூட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுங்க ஆண்டவர், என்ன நடப்பு ஆண்டவர், அபிஷேகம் வாழ்க்கையை பிரிக்கட்டானவர், நல்லவன் யாரு கட்டம் யாரு, நல்ல குணாதிசயத்தோடு கூட யார் இருக்கிறான்ட்டு நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பரலோகத்திலிருந்து ஒரு வண்ணம் அவனை தொடரணும். பரலோகத்திலிருந்து ஒரு வண்ணம் அவனை தொடரணும். முகத்தடிகளை ஆண்டவர் முடிக்க போறாங்க. உன் மாம்ச கண்கள் உன்னிலிருந்து பிடுங்கப்பட போகிறது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை தேவன் கொடுக்க ஒரு புதிய அபிஷேகம் உன்னை தொட போகிறது. ஒரு புதிய அபிஷேகம் உனக்குள்ளே ஒன்றுமே பாய போகிறது. ஒரு நியூ கவர்னன்ட், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அனாயிண்டிங் உன்னை தொட போறது. ஒரு புதிய அபிஷேகம் உன்னை தொட போறது. உண்மைக்கும் கருத்தைக்கும் வெவ்வேறாய் தெரிவிக்கத்தக்கதாக ஒரு அபிஷேகம் உன்னை தொட போகிறது. அந்த அபிஷேகத்தை கொடுங்க. எனக்கு எதிரடையாய் நிற்கிறவன், எனக்கு விரோதமா பேசுறானா, எனக்கு அன்பா இருப்பானா, அவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே.